ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 1, 2024 புத்தாண்டு வருஷத்தோட முதல் நாள். அன்னைக்கு இந்த ஒரு இலை உங்கள் கையில் கிடைச்சா பரம ஏழை கூட பணக்காரராக மாறலாம். ராஜயோகம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது என்ன இலை அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது வருஷத்தோட தொடக்கத்தில் நம்ம பண்ணக்கூடிய சில பூஜை முறைகள் நமக்கு ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் நம்ம வீட்டோட பூஜை அறையில் சில வழிமுறைகளையும் நம்ம பூஜைகளையும் செய்யணும். பொதுவாகவே நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுவோம். அந்த சாம்பிராணியில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்களை வழிபாடு முறையாக பண்ண போகிறோம். இது எல்லா வீடுகள் பக்கத்துலேயும் எல்லா வீட்லேயும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதில் அந்த இலை பேர் என்ன அப்படின்னா மருதாணி இலை. மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இலை தான் மருதாணி இலை. அந்த மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து காய வச்சு அதை பவுடராக மாற்றிடுங்க. அதே மாதிரி ஒரு 4-5 வேப்பிலையை பறிச்சுட்டு வந்து அதையும் காய வச்சு பவுடராக மாற்றிடுங்க. இப்போ இந்த 2 பவுடரையும் அது கூட ஒரே 1 ஸ்பூன் வெண்கடுகு, இந்த 3த்தையும் ஒன்றா சேர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்காக சாம்பிராணி தூள் வச்சுருப்பீங்களே அதில் கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. எந்த ஒரு வீட்டில் மருதாணி வாசம் இருக்கோ அங்கே மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். வேப்ப இலை எதுக்கு நம்ம பறிக்க சொன்னோம்னா, வேப்ப இலைக்கு மகத்துவமும் மருத்துவமும் இருக்கு. அது கூட கண் திருஷ்டியை போக்கக்கூடிய வெண்கடுகு, இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து சாம்பிராணியில் கலந்து விட்டு புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பிராணி போடும்போது அந்த சாம்பிராணியை போட்டு பூஜை பண்ணுங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு எதிர்மறை சக்திகள், தரித்திரம், பீடை இதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். பிறக்கக்கூடிய இந்த புது வருஷம் புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பிறக்கும். இந்த வருடம் முழுக்க உங்கள் வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள், செல்வ செழிப்பு, மகாலட்சுமி நடமாட்டம், குலதெய்வத்தோட அனுகிரகம் இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம மேலே சொன்ன இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.